கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடினியேற்ற நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனருளி அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் இரவு நேரத்திலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். தூங்கும் முன்பாக தினம்தோறும் கேளுங்கள். எரேமியா 30ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, சில குடும்பம் எல்லாராலும் மறக்கப்பட்ட நிலைமை, எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமை, எல்லாராலும் தள்ளிவிடப்பட்ட நிலைமை, ஒரு தனி மரம் போல இந்த கடைசி காலத்திலே வாழக்கூடிய ஜனங்கள், கோடிக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறாங்க. இது ஒரு வீடு இல்லை, ரெண்டு வீடு இல்லை. ஒரு காலத்துல குடும்பம் ஃபுல்லா நல்லா சேர்ந்து வாழ்ந்துச்சு. ஆனா இந்த இரவு நேரத்துல நிறைய குடும்பத்துக்குள்ளே என்னுடைய வாழ்க்கை ஒரு தனிமையா இருக்கு, என்னுடைய வாழ்க்கை ஒரு புலம்பலா இருக்கு, நான் எல்லாராலும் தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிறேனே, என் அன்புக்கு யாருமே இல்லையே, என்கிட்ட பேச யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லி புலம்புற ஜனங்கள் எத்தனையோ குடும்பங்கள் உண்டு. அதுல பர்டிகுலரா சில குடும்பங்கள் தள்ளப்பட்ட நிலைமையில இருப்பாங்க, வருத்தத்திலையும் சஞ்சலத்திலையும் வேதனையிலும் இருப்பாங்க. அவங்களோட வாழ்க்கையை பார்த்தா சில நேரத்துல கண்ணீரா இருக்கும், சில நேரத்துல ஏண்டா வாழணும், சில நேரத்துல ஒரு துக்க முகத்தோடு உட்கார்ந்து இருப்பாங்க. சில குடும்பங்கள் ஏழை எளிய ஜனமா இருப்பாங்க. அவங்க இருதயம் ஃபுல்லா காயப்பட்ட நிலைமையில மட்டுமே இருக்கும். அந்த காயத்தை யார் வந்தாலும் ஆற்ற முடியாது. இந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய வார்த்தை உங்க குடும்பத்துக்கு நேரா வருகிறது. நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி. நம்ம குடும்பத்துக்கு ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா ஒரு மனுஷன் தர முடியாது. கர்த்தருடைய பிள்ளைகள் நல்லா புரிந்து கொள்ளணும். அது சரீரத்திலே சில குடும்பத்திலே பலவீனத்தோடு இருப்பாங்க, காயப்பட்ட நிலைமையில் இருப்பாங்க. இன்னும் சில குடும்பத்திலே மனிதனால் பேசின வார்த்தைகள் மூலியமாக இருதயத்துக்குள்ளே காயப்பட்ட நிலைமையில இருப்பாங்க. சில குடும்பத்துல ஆவியில நல்ல அபிஷேகத்துல நிரம்பி ஜெபம் பண்ண சில குடும்பங்கள் இன்னைக்கு பார்த்தா விழுந்து போன சூழ்நிலை. என்னன்னு சொல்லி பார்த்தா அவங்களுக்கே தெரியாது. இருதயம் பார்த்தா காயப்பட்ட நிலைமையில இருக்கும். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி. இந்த இரவு நேரத்திலே கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்ன வேணும் அப்படின்னா ஆரோக்கியம் வேணும். அது எப்படிப்பட்ட ஆரோக்கியம், எந்த மாதிரி ஒரு சூழ்நிலை அப்படின்னா, மனுஷன் பின்னாடியே ஓடி இருப்பாங்க, அவங்க சொன்னதெல்லாம் செஞ்சிருப்பாங்க. இப்ப என் வாழ்க்கையில நான் அப்படி செஞ்சிருக்கேன். நான் வியாபாரத்துல இருக்கும்போது, பிசினஸ்ல லாஸ்ல இருக்கும்போது, உன் குடும்பத்துல என்ன நடக்கு போய் ஜாதகம் பாரு அப்படின்னாங்க. அதையும் போய் பார்த்துட்டு வந்தேன். வியாபாரத்துல இருக்கும்போது வியாபாரம் நஷ்டத்துல போயிட்டு இருந்துச்சு. எங்க அப்பா பல வருஷம் முன்பா இறந்து போயிட்டாங்க. உங்க அப்பா போட்டோ போடு, உன் கடை நல்லா இருக்கும் அப்படின்னாங்க. அந்த வார்த்தைக்கும் நான் கீழ்ப்படிந்தேன். ஒரு கிளாஸ்ல, கண்ணாடி கிளாஸ்ல தண்ணி ஊத்தி எலுமிச்சம்பழம் வை, உன் கடையில் உள்ள எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிடும் அப்படின்னாங்க. அதையும் வச்சு பார்த்தேன். மாந்திரியம் பண்ணி எலுமிச்சம்பழம், பூவு எல்லாம் கொடுத்தாங்க. அதையும் வச்சு பார்த்தேன். இப்படி யாரெல்லாம் என்னெல்லாம் ஐடியா கொடுக்குறாங்களோ எல்லாத்தையும் செஞ்சு பார்த்தேன். கடையில கத்தாழை தொங்கிட்டு இருந்தேன். ஆக மொத்தம் ஒரு நாள் நஷ்டப்பட்டு நடுரோட்டில் நின்னேன். ஏன் நின்னேன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நிறைய குடும்பத்துல ஆலோசனையும் கொடுத்தாங்க, துர் ஆலோசனையும் கொடுத்தாங்க.
மனுஷனுடைய சத்தத்தை கேட்கும்போது ஒரு நாள் அது நிந்தை அவமானத்துல வந்துதான் நின்னுச்சு. அப்ப என்ன சொல்ல வாரீங்க அப்படின்னா, ஒரு குடும்பம் எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை அப்படின்னா, பல வருஷமா நான் மனுஷனோட சத்தத்தை கேட்டுட்டேன், கடன் வாங்கிட்டேன், வீடு கட்டிட்டேன், பிள்ளை கல்யாணம் முடிச்சு கொடுத்துட்டேன், எல்லாம் முடிஞ்சிட்டு. ஆனா பல லட்சங்கள் கடனா இருக்கு. இன்னைக்கு பார்த்தா நான் தனி மரமா இருக்கேன். என்னோட வாழ்க்கை பார்த்தா தனியா இருக்கு. யாரும் என்கிட்ட பேசல. சொந்த பந்தம்லாம் இருக்கு. ஆனா நான் தனியா இருக்கிறேன். எந்த மாதிரி சூழ்நிலையா இருந்தாலும் சரி. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி, விசாரிப்பற்ற யாருமே விசாரிக்கவே மாட்டாங்க. சில ஜெப குறிப்புகள் வரும். அவங்க சொல்லும்போது சொல்லிடுவாங்க, நான் முதியோர் இல்லத்துல இருக்கிறேன், எனக்கு 5 பிள்ளைகள் இருக்கு, 4 பிள்ளைகள் இருக்கு, எனக்கு பேரன் பேத்திலாம் இருக்காங்க, என் கணவர் இறந்து போயிட்டாரு, எனக்கு சொந்த வீட்டில் இருந்துச்சு, எல்லாம் பிள்ளைகளை எடுத்துக்கிட்டாங்க, பிள்ளைகளை இனி யாரும் கவனிக்கல, நான் இன்னைக்கு ஒரு முதியோர் இல்லத்துல இருக்கேன் அப்படிம்பாங்க. உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி, விசாரிக்கிறதுக்கு சில குடும்பம் இன்னைக்கு இல்ல. பணம் இருக்கும்போது நல்லா கூட இருந்து சாப்பிட்டாங்க, நல்லா சுத்துனாங்க, நல்லா வந்தாங்க போனாங்க, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். சில குடும்பத்திலே நல்ல ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க, பல வருஷம் ஃப்ரெண்டா இருந்திருப்பாங்க. ஆனா பிரச்சனை அப்படின்னு கொஞ்சம் வந்த உடனே தள்ளிட்டு ஓடிடுவாங்க. எனக்கு உனக்கும் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, விசாரிப்பற்ற நிலைமை. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி, உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால், உன்னை எல்லாரும் தள்ளிட்டாங்கப்பா, நீ இனிமேல் ஒண்ணுக்குமே பிரயோஜனத்துக்கு லாய்க்கப்பட மாட்ட, உன்கிட்ட ஒண்ணுமே இல்லை, உன்கிட்ட சரக்கே இல்லை அப்படிம்பாங்க, நீ ஃபெயிலியர் மாடல், நீ தோல்வி அப்படிம்பாங்க. எல்லாராலும் ஒதுக்கப்பட்ட நிலைமை. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி, உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால், எல்லாரும் இப்படி சொல்லிட்டாங்கல்ல அப்படின்னு சொல்லி தேவன் பார்த்துட்டு இருப்பாரு. கடன் வந்துட்டுனா விட்டுட்டு போயிருந்தாங்க, வியாதி வந்துட்டுனா விட்டுட்டு போயிருந்தாங்க, புருஷ முன்னாடிக்குள்ள பிரச்சனை வந்துட்டுனா யாரோ அவரால் விட்டுட்டு போயிருந்தாங்க. சில குடும்பத்துல பிள்ளைகள் அம்மா அப்பா விட்டுட்டு போயிருது, சில குடும்பத்துல கணவர் விட்டுட்டு போயிருந்தாரு, சில குடும்பத்துல எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட நிலைமை. எத்தனை குடும்பத்துல எத்தனை பிரச்சனை. ஐயா, நான் நைட் நேரத்துல உங்க செய்தி நான் டெய்லி கேட்கிறேன், நான் வேற நாட்டுக்குள்ள இருக்கேன், நான் தனியா இருக்கேன், நான் புலம்பிட்டு இருக்கேன், என் வாழ்க்கையே தள்ளப்பட்ட நிலைமையா தான் ஏன் இருக்கு, நீ சொல்ல உண்மைதான் அப்படின்னா, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி, அந்த ஆரோக்கியம் அப்படின்னா 30 வருஷம் இருதயம் காயமா இருக்கும்போது அந்த வேதனை எவ்வளவு கொடிய வேதனை சொல்லி தெரியும். கையில காலில் புண்ணு வந்துச்சுன்னா ஆறிடும். உடம்பு சரியில்லைன்னா ஹாஸ்பிட்டல்ல போய் ஒரு மாத்திரையை போட்டு சில குடும்பத்துல உடனே சரி பண்ணிடுவாங்க. ஆனா இருதயம் பார்த்தா காயமா இருக்கும். அது எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஒரு 3 மாசம் 6 மாசத்துக்குள்ள புருஷன் விட்டுட்டு போயிடுவாங்க. அந்த வீட்டுல பார்த்தா அந்த தாயார் கன்சீவ் ஆகி, அந்த பிள்ளை பார்த்தா வாலிப பிள்ளையா இருக்கும், இல்ல வாலிப பையனா இருக்கும், 20 25 வருஷம் வளர்த்துருப்பாங்க. அவங்க பார்த்தா தேவனுக்கு முன்பாக பரிசுத்தமா வாழ்ந்து சர்ச்சில் அழுது 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 அந்த பிள்ளையை வளர்த்துருப்பாங்க. ஆனா அந்த பிள்ளை ஒரு நாள் விட்டுட்டு போயிடும். கல்யாணம் முடிஞ்ச 3 மாசத்துல 6 மாசத்துல புருஷன் விட்டுட்டு போயிட்டான். ஆனா பையனோ இல்ல ஒரு பிள்ளையோ வாலிப வயசரிய வளர்த்து பத்திரமா கொண்டு வருவாங்க. அந்த பிள்ளை ஒரு நாள் இல்ல அந்த பையன் ஒரு நாள் அம்மாவை எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்பந்தான் தெரியும், என் வாழ்க்கை எல்லாமே போச்சு, என் பையனுக்காக தானே, என் பிள்ளைக்காக தானே நான் வளர்த்தேன் அப்படிம்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, யாருக்காக தியாகம் பண்ணி வாழ்ந்தாங்களோ அவங்க விட்டுட்டு போகும்போதுதான் அந்த வேதனை கொடிய வேதனையா இருக்கும். இரவு நேரத்திலே சில குடும்பத்திலே காயம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சொந்தக்காரங்க கொள்ளையடிச்சு வாங்கின மாதிரி கையெழுத்து போட்டு வாங்கிடுவாங்க, ஏமாத்திடுவாங்க.
அதுக்கப்புறம் பார்த்தா அவங்க நல்லா இருப்பாங்க. ஆனா அந்த சொத்து யாருக்கு உண்மையான சொத்து இருந்துச்சோ, அவங்க பார்த்தா ஒரு வாடகை வீட்ல இருப்பாங்க. ஏன்னா ஏமாந்துருப்பாங்க. சில குடும்பத்துல நகை குடுத்திருப்பாங்க, திருப்பி தரமாட்டாங்க. பணம் குடுத்திருப்பாங்க, திருப்பி தரமாட்டாங்க. இப்படி நெறைய காரியங்கள் நம்ம சொல்ல முடியும். ஏமாந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் போய் கேட்க போனா தள்ளிருவாங்க. நான் உன்ட்ட வாங்கல, குடுக்கல, வைக்கலன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு இருப்பாங்க. அவர்கள் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி, விசாரிக்கிறதுக்கு ஆளே இல்லையோ? இந்த இரவு நேரத்துல யாராவது அப்படி இணைந்திருக்கிறீங்களா? என்னை யாருமே விசாரிக்க ஆள் இல்லையே, ஐயோ! அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு இருக்கிறீங்களா? எந்த ஊர்ல வேலை பார்த்தாலும் சரி, எந்த நாட்டுக்குள்ள இருந்தாலும் சரி, இரவு நேரத்துல இந்த செய்தி உங்க வீட்டுக்குள்ள வருது அப்படின்னா, உங்க இருதயத்துக்குள்ளே என்ன காயம் இருக்கு? புருஷன் பேசாம இருக்கானா? பிள்ளைகள் பேசாம இருக்கா? பேரன்பேத்தி பேசாம இருக்கா? வயசாயிட்டா? சரீரத்துல பலவீனமா இருக்கா? இல்ல ரொம்ப பிரச்சனையா இருக்கா? யாருமே விசாரிக்கலையா? எல்லாரும் தள்ளிட்டாங்களா? அனாதையா இருக்கிறீங்களா? கிராமத்துல இருக்கிறீங்களா? யாருமே உங்கள கேட்கலையா? எந்த சூழ்நிலை? எந்த சூழ்நிலை? ஒரு குடும்பத்திலே கண்ணீரோடு கேட்டுட்டு இருக்கிறீங்க. கண்ணீர் வடியுது. இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி. எல்லாரும் ஒதுக்கிட்டாங்களா? கர்த்தர் ஒதுக்க மாட்டார். எல்லாரும் புறக்கணிச்சிட்டாங்களா? கர்த்தர் புறக்கணிக்க மாட்டார். எல்லாரும் உங்களை வெறுத்து தள்ளிட்டாங்களா? இவன் வேண்டாம், இவ வேண்டாம், இவளால இனிமேல் நமக்கு ஒரு பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி உங்களை ஒதுக்கிட்டாங்களா? கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி. கர்த்தர் ஒரு மனுஷனை மறுபடியும் உருவாக்கும் போது, திடப்படுத்தும் போது, பலப்படுத்தும் போது, ஆரோக்கியத்தை கட்டடும் போது, புது சுகம், புது பலன், புது ஆரோக்கியம், எவ்வளவு கிருபை, எவ்வளவு கிருபை. சில குடும்பத்துல அந்த கிருபை அப்படியே இறங்கி வருது. உங்களுடைய சரீரத்துல, உங்களுடைய ஆவியில, உங்களுடைய ஆத்துமாவில எந்தெந்த காரியத்துல இது வரைக்கும் சோர்ந்து போன நிலைமையில இருக்கிறீங்களோ, இந்த நாளில் புதுப்பிக்கிறார். இந்த நாள் முதல் கொண்டு உங்களோட வாழ்க்கையிலே ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிறார், தீர்காயுசை கட்டளையிடுகிறார். சில குடும்பத்திலே இந்த செய்தி எனக்கு தான் சொல்லி கவனித்து கேட்கிறீங்க. உங்க இதயத்துள்ள காயங்கள் மாறுகிறது. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இது ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தை கிடையாது. தேவன் அருளிய அப்பம் யூடியூப் சேனல் மூலியமா யாரெல்லாம் இணைந்திருக்கிறீங்களோ, கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை. ஹல்லேலூயா. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உங்க வாழ்க்கையிலே ஆரோக்கியத்தோடு கர்த்தர் தங்க பண்ணுவார். ஹல்லேலூயா. நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். அந்த காயங்கள் ஒரு மனுஷன் காயப்படுத்தியிருக்கலாம், புருஷன் காயப்படுத்தியிருக்கலாம், பிள்ளைகள் காயப்படுத்தியிருக்கலாம், மருமகள் காயப்படுத்தியிருக்கலாம், மாமியார் காயப்படுத்தியிருக்கலாம், வேலைக்கு போற இடத்துல அவங்க காயப்படுத்தியிருக்கலாம், கடன் வாங்குற இடத்துல அவங்க காயப்படுத்தியிருக்கலாம், கூடயே இருந்தவங்க காயப்படுத்தியிருக்கலாம், பக்கத்தில் உள்ளவங்க காயப்படுத்தியிருக்கலாம், சொந்தக்காரங்க காயப்படுத்தியிருக்கலாம். அது எப்படிப்பட்ட காயமா இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட காயமா இருந்தாலும் சரி, அந்த காயம் என்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி நீங்க எத்தனையோ முறை ஜெபம் கூட பண்ணிட்டீங்க. கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி உன் காயங்களை ஆற்றுவேன். உங்க இதயத்தினுடைய காயங்கள், சரீரத்தினுடைய காயங்கள், உன் காயங்களை ஆற்றுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு இந்த இரவு நேரத்திலே சமாதானமான செய்தி. அமைதியா படுத்து தூங்கணும். இந்த செய்தியை கேட்டதுக்கு அப்புறம், ஜெபம் பண்ணதுக்கு அப்புறம் செல்போன் உட்காந்து மறுபடியும் பல மணி நேரம் உட்காந்து பார்த்துட்டு இருக்க கூடாது. தனி ஜெபம் பண்ணுங்க.
குடும்ப ஜெபம் பண்ணுங்க, கையில பைபிள் எடுத்து வாசிங்க. இந்த வசனத்தை மறுபடியும் கூட தியானிங்க. எந்த சூழ்நிலையிலே, எந்த நாட்டிலே விசாரிப்பற்ற நிலைமையில இருக்கிறீங்களோ, மனுஷனுக்கு தெரியாது, உங்களை உருவாக்குன தேவனுக்கு தெரியும். அவர் உங்களை சிருஷ்டித்தவர், அவர் உங்களை உருவாக்குறவர், அவர் உங்களை படைத்தவர். நம்ம குடும்பம் நம்மளை கைவிட்டிருக்கலாம், சொந்த பந்தங்கள் நம்மளை கைவிட்டிருக்கலாம், கூட இருக்கிறவங்க கைவிட்டிருக்கலாம், எத்தனையோ சூழ்நிலை. ஆனால் கர்த்தர் சொல்கிறார், அவர் உன்னை விசாரிப்பற்ற சீயோன் என்று சொல்லி உனக்கு தள்ளுண்டவள் என்று பெயரிட்டபடியால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி. சில குடும்பத்தில் ஃப்ரெண்டை நம்பியே வாழ்ந்திருப்பாங்க. அவங்க ஏமாத்துனதை தாங்க முடியாது, அவங்க சொன்ன வார்த்தைகளை தாங்க முடியாது. கூடயே இருந்திருப்பாங்க, ஆனால் ஏமாத்தி இருப்பாங்க. நம்பி கழுத்தை அறுத்திருப்பாங்க. கூடயே தான் இருப்பாங்க, நம்பி ஒரு குழியில தூக்கி போட்டிருப்பாங்க. நம்பிக்கையோடு இருந்திருப்பாங்க, ஆனா அவங்க தான் வாழ்க்கையில பல, அது சரீர பிரகாரம்னாலும் இருக்கலாம், ஆத்துமானாலும் இருக்கலாம், எதுலனாலும் நஷ்டப்படுத்துறதுக்கு காரணம் யாரு அப்படின்னா நம்ம கூடயே இருக்கிற ஒரு நபர் தான். அந்த கூடயே இருக்கிற ஒரு நபர் நம்முடைய காயப்படுத்தும் போது, நம்மளை விசாரிக்காம இருக்கும்போது, நம்மளை தள்ளும் போது, அந்த காயம் கொடிய காயமா இருக்கும். அந்த காயத்தை கொஞ்ச நேரம் உட்கார்ந்து யோசித்து பார்த்தாச்சு அப்படின்னா, ஆமா பிரதர், நீங்க சொல்றதுதான் பிரதர், நான் வேலைக்கு போனேன், நல்லவங்க நினைச்சு பழகுனேன், ஆனா என்கிட்ட இருக்கிறதெல்லாம் எல்லாம் உருவிட்டு அதுக்கப்புறம் என்னை தள்ளிட்டாங்க, என்கிட்ட இருக்கிறதெல்லாம் கேட்டுட்டு என்னை ஒதுக்கிட்டாங்க, என்னை எல்லாரும் வெறுத்துட்டாங்க, நான் இப்ப நொந்து போயிருக்கேன், நான் சங்கடத்துல இருக்கேன், நான் நெருக்கப்பட்ட நிலைமையில இருக்கேன். காரணம் யாருன்னா என் கூட இருக்கிறவங்க என்னை காயப்படுத்திட்டாங்க, நான் வேலைக்கு போன இடத்துல என்னை காயப்படுத்திட்டாங்க, நான் காலேஜ் படிக்க போற இடத்துல என் கூட இருந்தவங்க காயப்படுத்திட்டாங்க. இப்ப நான் பார்த்தா விசாரிப்பற்ற நிலைமையில இருக்கிறேன். என்னை யாரும் விசாரிக்கிறது கூட ஆள் இல்லை, நான் ஒரு அனாதையா வாழ்ந்துட்டு இருக்கேன். சில குடும்பத்துல இதுதான் சூழ்நிலை. சில குடும்பத்துல தள்ளப்பட்ட நிலைமை. தள்ளிட்டாங்க அப்படின்னா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் பார்த்தா யாரும் தூக்கில எடுக்க மாட்டாங்க, அப்படியே போட்டுட்டு போயிடுவாங்க. சில வீட்டுல வியாதி வந்தா, சரி இனிமேல் பிழைக்க மாட்டாங்களா, சரி அப்படின்ட்டு கிளம்பி போயிடுவாங்க. செத்தா பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு போயிடுவாங்க. இந்த கடைசி காலம் அப்படிப்பட்ட காலம். ஒருவேளை இளமையில கூட இருந்திருக்கலாம், வாலிப வயசுல கூட இருந்திருக்கலாம், இளம் பருவத்துல கூட இருந்திருக்கலாம். ஆனா இப்பொழுதோ ஒரு தனி மரம், ஒரு வெட்டப்பட்ட மரம், ஒரு கசப்பான வாழ்க்கை. யார நம்பணுமோ நம்பினவங்க தான் ஏமாத்திட்டாங்க, அதான் காயம். ஒரு வண்டியில சின்ன ஒரு ஆக்சிடென்ட் ஆயிட்டு அப்படின்னா கை காலில் தான் பிரச்சனை, அது பார்த்தா 3 மாசம் 6 மாசம், அது வேற காயம். ஆனா ஆத்துமாவில் உள்ள காயம் போகவே மாட்டுது சில குடும்பத்திலே. கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி. அப்போ ஒரு குடும்பத்திலே ஆரோக்கியம் எப்படி வருது அப்படின்னா, ஒரு மனுஷன் ஆரோக்கியம் தர முடியாது. அதுலதான் நம்ம அந்த செய்தியினுடைய ஆழத்துக்குள்ள போக முடியும். கர்த்தரை நம்பும் போது ஆரோக்கியம், கர்த்தர் என்னை குணமாக்குவார் என்று கர்த்தர் மேல நம்பிக்கை வைக்கும் போது காயங்கள் மாறுது. அப்ப காயம் என்னுடைய வாழ்க்கையில மாறணும், எனக்கு ஒரு ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா, கர்த்தாவே எனக்கு மனம் இறங்கும், இயேசுவே எனக்கு மனம் இறங்கும், ஐயரே எனக்கு மனம் இறங்கும், எனக்கு இறங்கும் கர்த்தாவே, என் இருதயத்துக்குள்ள அந்த காயங்கள் எனக்கு மாற வேண்டும், என் இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த வேதனை, அந்த துக்கம், அந்த
அந்த எல்லா விதமான காரியங்கள் எனக்கு மாறணும். எனக்கு ஆரோக்கியம் வேணும்பா. என் காயங்கள் மாறணும். எனக்கு அந்த கிருபை தாங்க. எனக்கு அந்த கிருபை தாங்க. என் இருதயத்துடைய காயங்கள் மாறணும். எனக்கு கிருபை தாங்க. அப்ப நம்ம ஜெபிக்கும்போது, ஜெபிக்கிற பிள்ளைகளு எந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னா, இதயத்துக்குள்ள காயம் இருக்கும்போது, அவங்களால ஒரு கையில பைபிள் எடுத்து வாசிக்க முடியல, ஜெபிக்க முடியல, நைட்டு படுத்தா ஒரு நல்ல தூக்கம் வர மாட்டுக்கு. சில நேரத்துல கெட்ட சொப்பனம் வந்துருது. இதுக்கெல்லாம் பின்னாடி என்ன காரணம் பிரதர் அப்படின்னா, நம்ம இதயத்துக்குள்ள நினைவுக்குள்ளே சில காயங்கள், ரொம்ப வருஷம் முன்னாடி உள்ள காயங்கள், கொரோனா நேரத்துல குடும்பத்துல யாரோ இறந்திருப்பாங்க. அந்த காயங்கள், இந்த கடைசி மரண நேரத்துல பார்த்திருப்பாங்க. அத தாங்க முடியாது. எனக்கு ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. பெத்த தாய நல்லா பார்த்துக்கிட்டாங்க. கொரோனா நேரத்துல திடீர்னு இறந்து போயிட்டாங்க. அந்த அண்ணன் பார்த்தா டீச்சர், வாத்தியார். ஆனா மாடியில எப்ப பார்த்தாலும் அழுதுகிட்டே இருக்கிறாராம். அவங்க மனைவியும் டீச்சர் தான். அப்ப எனக்கு என்ன ஜெப குறிப்பு வந்துச்சுன்னா, அம்மா போட்டோ வச்சுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்கிறாங்க பிரதர். கீழ வரவே மாட்டுக்காங்க. அந்த அம்மா இறந்த துக்கம் அவங்களால தாங்க முடியல. நானும் சொல்லி பார்த்துட்டேன். கிட்டத்தட்ட 45 நாள் ஆச்சு. கீழ வரவே மாட்டுக்காங்க. எங்க அம்மாவை நான் நல்லா கவனிக்காம போயிட்டேனே அப்படின்னு சொல்லி துக்கத்தோடு இருக்கிறாங்க. அது ஒரு காயம். பெத்த தாயை நான் கொஞ்சம் கம்மியா கவனிச்சிட்டனோ, அந்த காயம். சில குடும்பத்திலே கூடயே இருக்கிறவங்க ஏமாத்திட்டாங்கன்னு அந்த காயம், அந்த காயம், அந்த காயம். கையில கால அடிபட்டுட்டு அப்படின்னா கொஞ்சம் ரத்தம் வரும். டாக்டர்கிட்ட போய் ஊசி போட்டோடனே கொஞ்சம் பெயினுக்குள்ள ஊசி, கொஞ்சம் மாத்திரை, அடுத்த ஒரு 3 நாள் கழிச்சு பார்த்தா கொஞ்சம் குறைஞ்சிரும். ஆனா இதயத்தினுடைய காயங்கள் அப்படியே இருக்கும். என்னை இப்படி சொல்லிட்டாளே, என்னை இப்படி சொல்லிட்டானே, என் புருஷன் என்னை இப்படி சொல்லிட்டானே, என் மாமியார் இப்படி சொல்லிட்டாங்களே, என் பக்கத்துல இப்படி சொல்லிட்டாங்களே, நான் நம்பி பழகிட்டு இருந்தேனே, என் கூட இருக்கிறவங்க இப்படி சொல்லிட்டாங்களே. இப்படி அந்த காயங்கள், இந்த காயம் மாறினாதான்ப்பா நல்லா ஜெபிக்கிற பிள்ளையெல்லாம் மாற முடியும். துதிக்கிற பிள்ளையெல்லாம் மாற முடியும். வசனத்தை தியானிக்கணும் அப்படின்னா நம்ம இதயத்துக்குள்ள காயம்லாம் இருக்கக்கூடாது. இன்னைக்கு செய்தி என்ன பிரதர் அப்படின்னா, காயம். சில குடும்பத்துல ஆரோக்கியம் வேணும். கேளுங்க. கொஞ்ச நேரம் தனி ஜெபம் கூட பண்ணுங்க, தப்பு இல்லை. ஆனா எப்படின்னே ஜெபம் பண்ணலாம் அப்படின்னா, என் இதயத்துக்குள்ள இத்தனை வருஷமா ஒரு காயம் இருக்குப்பா. இந்த காயம் என்னை ரொம்ப வேதனைப்படுத்துது. இந்த காயம் மாறினாதான்ப்பா நான் நல்லா ஜெபிக்க முடியும். இந்த காயங்கள் எடுத்து போட்டுருங்களேன். நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி அப்படி சொல்லியிருக்கீங்கப்பா. என் வாழ்க்கையிலே இந்த நாளிலும் கர்த்தாவே மனமிறங்கும். எனக்கு ஆரோக்கியம் வேணும். அப்படி கேட்டீங்கன்னா கர்த்தர் உடனே நம்ம இதயத்துக்குள்ள என்ன காயம் இருக்கு அது எல்லாவற்றையும் நீக்கி ஆரோக்கியத்தை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. அதனால இன்னைக்குள்ள செய்தி ஒரு பக்கம் பார்த்தா வாக்குத்தத்தம், இன்னொரு பக்கம் பார்த்தா நிறைய குடும்பத்துக்குள்ளே காயங்கள். அதனால கர்த்தருடைய பிள்ளையோட வாழ்க்கையில எந்த காயத்துல இருக்கிறீங்க எனக்கு தெரியாது. எனக்கு கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்றாரோ அப்படியே சொல்லிட்டு ஜெபத்துக்குள்ள நடத்த ஆரம்பிச்சிருவோம். அப்ப நம்ம வாழ்க்கையில காயங்கள் ஏன்? காயங்கள் ஏன்? தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கும்போது காயம். கூட இருக்கிறவங்க கலத்தி விட்டுட்டாங்கன்னா காயம். கூட இருக்கிறவங்க ஏமாத்திட்டாங்க, மோசம் போக்கிட்டாங்க அப்படின்னா காயம். அது அவங்களால தாங்க முடியாது. அப்போ காயத்துக்கு நிறைய காரியம் உண்டு. இன்னும் கூட கொஞ்சம் ஆழமா சொல்லணும் அப்படின்னா, வேலைக்காக லஞ்சம் கொடுத்துருப்பாங்க, வெளிநாட்டு போறதுக்காக பணம் கொடுத்துருப்பாங்க. அவங்க பார்த்தா ஏமாத்திட்டு ஓடிடுவாங்க. சில குடும்பத்துல பார்த்தா எங்கேயோ ஒரு சீட்டு இல்லை ஒரு ஃபைனான்ஸ்ல பணம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்க பார்த்தா ஏமாத்திடுவாங்க.
எனக்கு ஒரு ஜெப குறிப்பு வந்துச்சு. ஒரு டாக்டர் ஆன்லைனில் 90 லட்சம், 1,00,00,000 10 லட்சம் கம்மி, 90 லட்சம் ஆன்லைனில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. இன்வெஸ்ட் பண்ண கம்பெனி ஏதோ ஒரு காரியத்தில் லாக் ஆகிட்டு அந்த 90 லட்சம் புகையாக போயிட்டு அந்த ஐயாவுக்கு காயம் தாங்க முடியலை. 90 லட்சம், 1 ரூபா இல்லை, 2 ரூபா இல்லை, 1 லட்சம் இல்லை, 2 லட்சம் இல்லை, அரை கோடி இல்லை, 1,00,00,000 10 லட்சம் கம்மி, அவ்வளோதான். அந்த ஐயாவுக்கு யாராவது தீர்க்கதரிசி சொல்லி அந்த பணம் கிடைச்சிராதா அப்படின்னு சொல்லி இந்த காயம், இந்த காயம், இந்த காயம். நான் சொல்றது பெரிய பிரச்சனை, சின்ன பிரச்சனை இல்லை. 90 லட்சம், 1,00,00,000 10 லட்சம் கம்மி. அப்போ ஒரு குடும்பத்துல சில காயங்கள் வெளியில போகணும் அப்படின்னா என் இதயத்துக்குள்ள இயேசு கிறிஸ்து வந்தா மட்டும்தான் காயங்கள் மாறும். நான் எப்போதுமே சில நேரத்துல என்னுடைய வாழ்க்கையில் உள்ள காரியங்கள் சொல்லுவேன். நான் ஒரு 55 லட்ச ரூபா இழந்திருக்கேன். எனக்கு ஒரு 13-14 வருஷமா ஒரு குடும்பத்துல மாந்திரியம் பண்ணிட்டே இருந்தாங்க. ஒரே மனுஷன் என்கிட்ட 13 லட்சம் வாங்கியிருக்கான். நான் என் வாழ்க்கையில பிஸ்னஸ்ல லாஸு, சொந்த வீடை விற்றேன், எல்லாவற்றையும் விற்று நஷ்டப்பட்டு ஊரை விட்டு போனேன். ஆனா இன்னைக்கு பார்த்தா என் இதயத்துக்குள்ள ஏன் காயம் இல்லாம இருக்கு? நஷ்டப்பட்டதுக்கு அப்புறம் ஏன் காயம் இல்லாம இருக்கு? நான் ஒரு ஃபெயிலியர் மாடல் தான், ஒரு தோல்வி தான், ஒரு நஷ்டம் தான். சரீரத்திலேயே எனக்கு 2008 ஆப்ரேஷன் நடந்துச்சு. டாக்டரால கைவிடப்பட்ட நிலைமை. என்னோட வாழ்க்கையில நான் பல ஸ்டேஜ் தாண்டி இந்த நாள்ல நான் உயிரோட இருக்கிறேன் அப்படின்னா கர்த்தர் என் மேல வைத்த கிருபை. தேவனுடைய கண்கள்ல கிருபை கிடைத்தா போதும், நம்முடைய வாழ்க்கை எல்லாமே ஆசீர்வாதமா மாறிடும். அப்போ ஒரு குடும்பத்துல நஷ்டம் வருதா, தோல்வி வருதா, வியாதி வருதா, பலவீனம் வருதா, ஏமாத்துறாங்களா, கொள்ளையடிக்கிறாங்களா, சொத்து போயிட்டா, இல்ல வாழ்க்கையே போயிட்டா, எந்த சூழ்நிலை, எந்த காரியத்திலே விசாரிப்பற்ற நிலைமையில இருக்கிறோம், எந்த காரியத்திலே தள்ளப்பட்ட நிலைமையில இருக்கிறோம், எந்த காரியத்திலே நம்முடைய இதயத்துக்குள்ள காயம் இருக்கு, கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். அதனால இரவு நேரத்திலே ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு இன்னைக்கு உள்ள செய்தி, ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் தனி ஜெபம் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா சில குடும்பத்திலே காயங்கள் இருக்கு. அந்த காயங்கள் மாறணும் அப்படின்னா அவங்க சில வாயை திறந்து, அப்பா இத்தனை வருஷம் முன்னாடி நான் இதுல மிஸ்டேக் ஆயிட்டுப்பா, இந்த மனுஷனை நம்பிட்டேன்ப்பா, அதனாலதான் போய் என் வாழ்க்கை போச்சு, என்னோட பரிசுத்தம் போச்சு, என்னோட வாலிப வயசுல நான் தப்பு பண்ணிட்டேன்ப்பா, அது எனக்கு இன்னைக்கு வரையும் ஒரு காயமா இருக்கு, நான் தான்ப்பா தப்பு பண்ணிட்டேன், நான் தான்ப்பா உங்களை விட்டு விலகி போயிட்டேன், அது எனக்கு இன்னைக்கு வரையும் ஒரு காயமா இருக்கு, நான் உங்களை விட்டு தள்ளி போனதுனாலதான்ப்பா எனக்கு இந்த பிரச்சனை, அது என் இதயத்துல ஒரு காயமாவே இருக்கு, அந்த காயத்தை எடுத்து போடுவீங்களாப்பா அப்படின்னு சொல்லி உணர்ந்து, உணர்வடைந்து, உருக்கத்தோடு, மன உருக்கத்தோடு, ஒருவேளை சஞ்சலமா இருக்கா, சஞ்சலத்தோடு, பலவீனத்தோடு இருக்கிறீங்களா, பலவீனத்தோடு, வியாதியா இருக்கீங்களா, வியாதியோடு, என் காயங்களை மாற்றித்தாங்க, நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி. அப்போ ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா அது ஒரு மனுஷன் தர முடியாது. மறுபடியும் சொல்றேன், ஒரு மனுஷன் தர முடியாது. இரவு நேரத்திலே எந்த குடும்பத்திலே, எந்த சூழ்நிலை, எந்த நாட்டுக்குள்ளே இணைந்திருக்கிறீங்களோ, நம்ம குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரியம் மட்டும்தான், என் இருதயம் தேவனோடு ஒப்புரவாகணும், என் இருதயத்துக்குள்ள இருக்கிற அந்த காயம் மாறணும் அப்படின்னா எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம், எனக்காக அடிக்கப்பட்ட ரத்தம், எனக்காக நொறுக்கப்பட்ட ரத்தம், என்னுடைய பாவம், என்னுடைய மீறுதல், என்னுடைய அக்கிரமம், என்னுடைய துணிகரமான காரியங்கள், என்னுடைய தலைமுறை சாபம் எல்லாவற்றையும் தாமே சிலுவையில சுமந்து கொண்டார். அந்த சிலுவையில வடியக்கூடிய ரத்தம் என் உடம்புக்குள்ள இறங்கி வரணும், என் இதயத்துக்குள்ள வரணும். தலையிலிருந்து உச்சங்கால் வரைய எனக்காக சிந்தப்பட்ட ரத்தம்,
கல்வாரி அந்த ரத்தம் எனக்குள்ள இறங்கி வரணும். நம்ம கேட்கும்போது நம்முடைய ரத்தத்தினாலே நம்முடைய ஆத்துமாவுக்குள்ள என்னென்ன காயம் இருக்கோ அது எல்லாவற்றையும் கழுவி சுத்திகரிப்பார். சுத்திகரிக்கும் போதுதான் ஆத்மாவுக்குள்ளே ஒரு விடுதலை, சரீரத்திலே ஒரு விடுதலை, ஆரோக்கியம் வரப்பண்ணி, நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி. ஒரு குடும்பம் ஆரோக்கியம் வேணும் அப்படின்னா கர்த்தர் அந்த இடத்துக்குள்ளே வரணும். உங்க வாழ்க்கையிலே கர்த்தர் இருப்பாரானால், உங்க குடும்பத்திலே கர்த்தர் இருப்பாரானால், இந்த இரவு நேரத்திலே காயங்கள் மாறும். ஒருவேளை அண்ணே எனக்கு உடம்பு சரியில்லைண்ணே, நான் சரீரத்துல பலவீனத்தோடு இருக்கேன், நான் கர்த்தருக்காக நான் வாழ்ந்த பிள்ளை, நான் கர்த்தருக்காகவே நான் வாழ்ந்திருக்கேன், ஆனா இன்னைக்கு நான் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில போல, நான் ஒதுக்கப்பட்ட நிலைமையில போல, நான் தள்ளப்பட்ட நிலைமையில போல, விசாரிப்பற்ற நிலைமையில போல நான் இன்னைக்கு இருக்கிறேன். கர்த்தர் எனக்கு புதுப்பிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒருவேளை ஜெபிக்கலாம். ஆனா இருதயத்துள்ள பார்த்தா ஒரு காயம் இருக்கும். நான் நல்லா வாழ்ந்தனே, நான் கர்த்தருக்காக ஓடுனனே, எனக்குள்ள ஒரு காயம் இருக்கு. அப்படியும் சில குடும்பங்கள் இருக்கு. அதனால காயம் அப்படின்னா பிள்ளை இல்லைன்னா ஒரு காயம் இருக்கும். நேற்று ஒரு குடும்பத்துல பேசிட்டு இருந்தேன். அவங்க சொன்னாங்க, எனக்கு 41 வயசு ஆயிட்டு பிரதர், பிள்ளை இல்லை. எனக்கு கேட்ட உடனே எனக்கு கஷ்டமாயிட்டு. பிள்ளை இல்லை, 41 வயசு. சில குடும்பத்துல ஜெப குறிப்புக்காக வருவாங்க. என்ன ஜெபம் பண்ணணும்? எனக்கு வயசாயிட்டு இன்னும் கல்யாணம் முடியல. வீட்டுல எல்லாரும் கேட்கிறாங்க. நான் கர்த்தர் முன்பா உண்மையாதான் இருக்கிறேன், என் வாழ்க்கையில எந்த மிஸ்டேக் இல்லை. ஆனா எனக்கு ஏன் இன்னும் கல்யாணம் முடியல? எனக்கு ஏன் பிள்ளை இல்லை? சில வீட்டுல வீடுலாம் பெருசா இருக்கு, ஆனா வீட்டை பார்த்தா தனியா தான் இருக்காங்க. என்னன்னு கேட்டா எல்லாரும் வேற வேற இடத்துல இருக்கிறாங்க, எல்லாரும் போன்ல தான் பேசுறாங்க, ஆனா அவங்க பார்த்தா தனியா தான் இருக்கிறாங்க. வீட்டுல பார்த்தா 4 ரூம் 8 ரூம்லாம் இருக்கு, ஆனா வீட்டுல குடியிருக்க பார்த்தா, பிள்ளைகள் பார்த்தா, பையன் பார்த்தா, பேரன் பார்த்தா, பேத்தி பார்த்தா எல்லாரும் வெளிநாடு, வேற நாடு, வேற இடத்துக்குள்ள. ஆனா பெத்த தாய் தகப்பனார் வீட்டுல பார்த்தா ஒரு தனி மரம் போல வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது ஒரு காயம், அது ஒரு காயம். அப்ப இந்த காயங்கள் மாறணும் அப்படின்னா யாரும் மாத்த முடியாதுப்பா, கர்த்தர் மட்டும்தான் மாத்த முடியும். ஏன்னா பிள்ளைகளுக்காக ஆசாசியா வீடை கட்டியிருப்பாங்க, ஆசாசியா நகையெல்லாம் போட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்துருப்பாங்க. பிள்ளைகள் அப்படியே கல்யாணம் முடிச்சுக்கிறோம் போயிடும். 2 வருஷத்துக்கோ 3 வருஷத்துக்கோ ஒரு ரூபா வரும். அப்படி நிறைய குடும்பம் இருக்கு. அந்த அம்மாமாருக்கு பார்த்தா வயசு பார்த்தா 60 வயசு 65 வயசு ரிட்டையர்லாம் இருப்பாங்க. கவர்மெண்ட் ஸ்டாஃபா இருப்பாங்க, டீச்சரா இருப்பாங்க, பெரிய பெரிய பொசிஷன்ல இருப்பாங்க. கணவர் பார்த்தா இறந்து போயிருப்பார், வீட்டுல பார்த்தா வியாதியில இருப்பாங்க, படுத்த படுக்கையில இருப்பாங்க, கவனிக்க ஆள் இருக்காது, படுத்தா தூங்கி எந்திரிச்சா கேட்க கூட ஆள் இருக்காது. விசாரிப்பற்ற நிலைமை, விசாரிப்பற்ற நிலைமையிலே சில குடும்பம் இருக்கு. அந்த குடும்பத்துடைய சூழ்நிலை என்ன அப்படின்னா விசாரிப்பற்ற சூழ்நிலை. அப்ப சில குடும்பத்தினுடைய உண்மையான பிரச்சனை என்ன அப்படின்னா, சில கிராமத்துல இருப்பாங்க, அந்த கிராமத்துக்கு யாருமே வரமாட்டாங்க, அது விசாரிப்பற்ற நிலைமையில இருக்கும். அந்த ஊர்ல யாருமே போய் விசாரிக்க மாட்டாங்க, என்ன ஏதும் கூட கேட்க மாட்டாங்க. தண்ணி இருக்காது, அந்த ஊர்ல எதுவுமே இருக்காது, ஆனாலும் விசாரிப்பற்ற நிலைமையில இருப்பாங்க, தள்ளுண்ட நிலைமையில இருப்பாங்க, காயத்தோடு இருப்பாங்க. கர்த்தர் சொல்கிறார், நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி. அப்ப எந்த குடும்பத்துல ஆரோக்கியம் வேணும் அது தேவனுக்கு மட்டும்தான் தெரியும். சின்ன பிள்ளையா இருக்கலாம், ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், இல்ல ஒரு படிக்கிற பிள்ளையா இருக்கலாம், நல்ல பாடம் வரல, எனக்கு அந்த ஞானம் இல்லையே, எல்லாரும் நல்லா படிக்கிறாங்க, எனக்கு படிக்கும்போது எனக்கு அந்த ஞானம் இல்லாம இருக்கு. எந்த சூழ்நிலை எந்த பிள்ளைகள் கேட்டாலும் சரி, எந்த குடும்பத்துல வாலிப பிள்ளைகள் கேட்டாலும் சரி, எந்த குடும்பத்துல என்னை மோசம் போக்கிட்டாங்களே, நான் ஏமாந்துட்டேனே, நான் இன்னைக்கு தள்ளுண்ட நிலைமையில இருக்கிறேனே, என்னை ஏமாத்திட்டாங்க, நான் புறக்கணிக்கப்பட்ட நிலைமையில இருக்கிறேனே, யாருனாலும் எந்த சூழ்நிலும் இந்த இரவு நேரத்தில் இணைந்திருந்தால் நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி. அந்த ஆரோக்கியம் ஒரு மனுஷன் தர முடியாது, வானத்தையும் பூமியும் உண்டாக்குன கர்த்தர் மட்டுமே தர முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இரவு நேரத்திலே
தள்ளுண்ட வாழ்க்கையா, விசாரிப்பற்ற வாழ்க்கையா, இருதயம் காயத்தோடு இருக்கிறீங்களா, சரீரம் காயத்தோடு இருக்கா, வாழ்க்கையில எல்லாம் முடிந்து போன நிலைமையில இருக்கா? நான் உனக்கு ஆரோக்கியம் வரப்பண்ணி கர்த்தர் உங்களை சந்திக்கிறார். ஜெபிப்போமா? கண்களை மூடி இருக்கிற இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபிப்போம். அன்பின் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. காயப்பட்ட உள்ளங்கள் அநேகம் இருக்கு என்பதை இந்த வசனத்தை நாங்க தியானிக்கும் போதே அறிந்து கொண்டோம், உணர்ந்து கொண்டோம். கண்ணீரோடு இருக்கிறாங்க, தள்ளப்பட்ட நிலைமையில இருக்காங்க, விசாரிப்பட்ட நிலைமையில இருக்காங்க. கர்த்தர் உங்க பிள்ளைகளோட நீங்க பேசும்போதே சில குடும்பத்திலே அவங்களுடைய வாழ்க்கையில ஆரோக்கியத்தை கட்டளையிட்ட கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். கர்த்தர் குணமாக்குற கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஹாஸ்பிட்டல்ல படுத்த படுக்கையில பலவீனத்தோடு யாரெல்லாம் காயப்பட்ட நிலைமையில இருக்கிறாங்களோ, பலவீனத்தோடு இருக்கிறாங்களோ, உங்க பிள்ளைகளை காயங்களை சுகமாக்குற கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். இரவு நேரத்திலே ஜெபிக்கிற குடும்பங்கள் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே காயங்கள் மாறட்டும், காயங்கள் மாறட்டும். என் இயேசு கிறிஸ்து ராஜா இப்பொழுதும் காயங்களை மாற்றி தர வேண்டும். Ridu shaba liba laba riba laba la hora bala hadura bala haradu remala hadana meghsid nimesi bo shaba la karadura bala rishanta talaba karaduri ba kabudu beke duni kan totora bala du shaba deneme se bo shbila bala bala horadu riduna mala hadane medne mishala bala haradura ba kabudu beke duna இதயத்துக்குள்ளே ரொம்ப வருஷமா காயம். அந்த காயங்கள் மாறி இருக்கிறதுக்காக அப்பா துதிக்கிறோம்ப்பா, ஸ்தோத்தரிக்கிறோம்ப்பா. என் இயேசு கிறிஸ்து ராஜா உங்க பிள்ளைகளை தொட்டு கொண்ட கிருபைக்காக உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ரீ பாபா பாபா ஷாலா பாபா ருதுரு பக்கபுது வெக்கேதுரா ரீ காட்டா டாடா பலா ரதுர பலா ராதா நமர ஷதர பல பர பதுர பலா லிபால பல 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 ஹூல பல பல பஷபல பல பர பதுர பலா லபல பல பர பதுர பல பர ஷந்த டலார துர பலா லேதா நமர துர பா ரப துர பர பஷபல பல பல ஹுரது ஷி பாபா பாது ரப ரப துர பலா ரபதுல பல பல பஷபல பல பல ரிபதுரி பக்கபுது வெக்கேதுனா Rima hadana maru durabara shabala bala bala hardu. Shidana hanta tara durabala hardu. Sibaha biha bihabaha bila. Shibaba haduna mala hardu ni mehi bila hardu. Riduha bi azbi sibi shabala bala hardu durabala. Shanta tala bala hardu durabala. Rima hadana mehi bila ha bila hardu. Du labala hedene me sibu shabali duri bala bardu. Sehubaha sibi la hardu ni me sidri kardu durabala. தகப்பனே உம்முடைய பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம்ப்பா. இருதயம் ஃபுல்லா காயம். ஏமாத்திட்டாங்களே, ஏமாந்துட்டேனே, என் சொத்தெல்லாம் போச்சு, சரீரத்துல பலவீனம், இப்படி ஏகப்பட்ட காரியத்திலே அப்பா காயங்கள் மட்டுமே இருக்குப்பா. வெளியில சிரிக்கிறாங்க, பிள்ளைகள் பேசலன்னு சொல்லி துக்கம், கணவர் என்கிட்ட அன்பா இல்லைன்னு சொல்லி துக்கம், காயம், என் குடும்பத்துக்குள்ள எனக்கு ஐக்கியம் இல்லைன்னு சொல்லி ஒரு காயம். நிறைய குடும்பத்துல பெற்றோருக்கு சமாதானம் இல்லை, குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் இல்லை, இருதயம் ஃபுல்லா காயமா இருக்கு. ரிதுஹா பிஸி பாபா து பாதரதுரா ஹதுரா ஹோலபல ஹதுரபலா லமலஹது ஹபா ஹஸ்பி கபருது Shagalabala horaba haduri bakara durabala. Lida namara karuduri karabara karabadurabara karadurabala. Rashatadala bola bi zibilabo shalaba lidurabala balabara durabala. Deneme habi how haziduri balaradu. Shatatale mase kala koro. Likata totora papa para totora bala. Latata namala koro. Lima karamala koro shanta tarabala durabala.
கர்த்தர் குணமாக்கி விட்டார், நான் உனக்கு ஆரோக்கியம் வர பண்ணி என்று எழுதப்பட்டிருக்கு. கர்த்தரோட வார்த்தை உன் வாழ்க்கையில் நிறைவேறுகிறது. இந்த வாக்கு தத்துவம் இந்த இரவு நேரத்தில் நிறைய குடும்பத்துக்குள்ளே நிறைவேறிவிட்டது என்று கர்த்தர் சொல்கிறார். அப்பா, எந்த குடும்பத்திலே காயத்தோடு இருக்கிறாங்களோ, விசாரிப்பற்ற நிலைமையில இருக்கிறாங்களோ, தள்ளுண்ட நிலைமையில இருக்கிறாங்களோ, காயத்தோடு இருக்கிறாங்களோ, உங்க பிள்ளைகளை கர்த்தர் தொட்டு சுகமாக்கின கிருபைக்காக அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், சொல்கிறோம். காயப்பட்ட குடும்பத்தை ஆற்றி தேற்றின கிருபைக்காக நன்றி. யாரெல்லாம் ஜெபிக்கிறாங்களோ, இந்த நாளில் எந்த காரியத்துல ஜெபிக்கிறாங்களோ, கர்த்தர் கூட ஆசீர்வதிங்க. கர்த்தருடைய கரம் அப்பா பிள்ளைகளோட கூட இருக்கட்டும். தேவன் அருளி அப்பா மினிஸ்டர் மூலமா இணைஞ்சிருக்கிற எல்லா குடும்பமும் ஆசீர்வாதமா இருக்கட்டும். கர்த்தர் பொறுப்படுத்துவங்க. இந்த நாளில் எல்லா குறைகள் குற்றங்களாவற்றை மன்னித்து உங்க பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வதிங்க. உங்க நாம மட்டுமே விடட்டும். துதிகான மகிமையெல்லாம் ஒவ்வொருவருக்கே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமீன். தேவனுக்கே மகிமை உண்டதாக. கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கொடுத்து ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்து பிரியமானவர்களே, 9363064181 என்ற நம்பர் தொடர்பால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். நீங்களும் என்னுடைய ஊழியர்களுக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவ பிரியமானவர்களே, என் பேர் ரவிராஜ். எனக்காக டெய்லி ஒரு நிமிடமா ஜெபிங்க. ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் இந்த நம்பரில் தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் சகல காரியத்தையும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட இருந்து பரிபூர்ணமாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.